ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜூலை மாதம் பார்த்தீங்கன்னா சக்தி வாய்ந்த ஒரு மாதமாக பார்த்தீங்கன்னா ஜோதிட கணிப்பின்படி சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த ஜூலை மாதம் சக்தி வாய்ந்த ஒரு மாதம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த ஜூலை மாதத்தில் தான் ஆடி மாதம் ஆனது பிறக்கிறது. ஆடி மாதம் அப்படின்னு சொல்லும்போது இது ரொம்பவே மங்களகரமான சக்தி வாய்ந்த ஒரு மாதமாகவும் சொல்லலாம். ஏன்னா இந்த ஆடி மாதம் தான் நிறைய கடவுள் வழிபாடு செய்வாங்க. குறிப்பா அம்மன் வழிபாடு செய்வதற்கு உகந்த மாதமாகவும் சொல்லி இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த மாதத்துல தான் பார்த்தீங்கன்னா ஜூலை 20ஆம் தேதிக்கு பிறகு கிரகங்களுடைய சேர்க்கை ஒவ்வொரு விதமா மாறுகிறது. அது மட்டுமல்ல, கிரகங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் ஒவ்வொரு விதமான சூழ்ச்சி வழியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிரக மாற்றத்தால் கண்டிப்பா பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நீங்க நினைத்து பார்க்காத அளவிற்கு ஏற்படும். அதாவது நினைத்து பார்க்காத அளவிற்கு ஒரு கடினமான சூழல் கூட சில ராசினியர்களுக்கு ஏற்படலாங்க. ஸோ இந்த மாதிரி கடினமான சூழல் ஏற்படும் பொழுது நீங்க அதுல இருந்து எப்படி தப்பிக்கணும், அதுல இருந்து தப்பிக்க நீங்க என்ன செய்யணும் என்பதை இந்த வீடியோல விரிவாக பார்த்து பயன்பெறுங்க. இந்த ஜூலை 20ஆம் தேதிக்கு பிறகு தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த கிரகங்களுடைய மாற்றத்தால் என்ன மாதிரி ஒரு மாற்றம் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம தெளிவாக பார்த்து பயன்பெறலாம். பொதுவாகவே ஒருத்தருடைய வாழ்க்கையில பல்வேறு விதமான கஷ்டங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, பொருளாதார ரீதியா இருந்தாலும் சரி, நிதி சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி, வேலை சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி, குடும்பத்துல நிம்மதி இல்லாமல் இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அனைத்திற்குமே என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்பொழுது கிரகங்கள் சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களுடைய ராசியில ஏதாவது ஒரு கிரகங்களுடைய மாற்றத்தால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பல விளைவுகள் உங்க வாழ்க்கையில ஏற்படுங்க. ஸோ அந்த அடிப்படையில தான் இன்னைக்கு தனுசு ராசினியர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன நடக்க போகிறது என்பதை விரிவாக நீங்க தெரிந்து கொண்டால் கண்டிப்பா அதற்கு ஏற்றவாறு நீங்க நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா இந்த பலனை நீங்க தெரிந்து கொண்டு நடந்து கொள்ளும் போது வரக்கூடிய ஆபத்துகளை நீங்க கண்டிப்பா தவிர்க்க முடியும் அப்படின்னு குறிப்பாகவே சொல்லியிருக்காங்க. ஸோ தனுசு ராசி நேயர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க. இந்த காலகட்டம் தனுசு ராசி நேயர்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கிறார். குரு பார்ப்பதால் உங்களுடைய பேச்சின் இனிமையால் நீங்க செய்யக்கூடிய முயற்சியா இருந்தாலும் சரி, நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி நல்லபடியாக நடந்து ஒரு நல்ல பலனை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பஞ்சம விரையாதிபதி செவ்வாயின் சஞ்சாரம் சுப பலனை உங்களுக்கு பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால எதிர்பார்த்திருந்த உதவிகள் உங்களுக்கு தேடி வரும். அது மட்டுமில்ல, எதிலுமே கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொழில் வியாபாரத்தை பார்க்கும் பொழுது திருப்தியாக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதிர்பார்த்த பண உதவி கிடைக்குங்க. ஸோ எல்லா விஷயமே உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய நீங்க எதிர்பார்த்த விஷயமாக நடக்க போகிறது அப்படின்னு குறிப்பாகவே நம்ம சொல்லலாம். வாடிக்கையாளர்களை இந்த காலகட்டம் நீங்க அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அலுவலக வேலையாக நீங்க கண்டிப்பாக அலைய வேண்டிய ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படும். புதிய பொறுப்புகள் சிலருக்கு கிடைக்கலாங்க. வெளிநாடு முயற்சி செய்பவர்களுக்கு அனுகூலமான மாற்றத்தை எதிர்பார்க்க முடியுங்க. ஸோ தனுசு ராசியில ரொம்ப நாட்களாகவே வெளிநாடு சம்பந்தமாக ஏதாவது ஒரு முயற்சியை நீங்க செய்து கொண்டே இருப்பீங்க. ஆனா அதுல ஏதாவது ஒரு வகையில தடங்கள் ஏற்பட்டு அது கிடைக்காமல் கூட போயிருக்கலாம். ஆனா இந்த நேரம் இந்த காலகட்டம் உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவா நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்பதால் கண்டிப்பா தைரியமாக அதற்கான முயற்சியை நீங்க மேற்கொள்ளலாம். ஸோ நீங்க முயற்சி செய்யும் போது கண்டிப்பா எதிர்பார்த்த பலனையுமே நீங்க பெற முடியும். குடும்பத்தில் சகஜ நிலை இப்ப ஏற்படும். உறவினர்கள் மூலம் நல்ல தகவல் உங்களை வந்து சேர்ந்திடும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளி ஏதாவது இருந்தா இப்ப குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு குறிப்பாக பாத்தீங்கன்னா இந்த ஜூலை 20ஆம் தேதிக்கு பிறகு எதிர்பார்த்திருந்த உதவிகள் இப்போ உங்களுக்கு தேடி வரும். அரசியல்வாதிகள் கட்சி தலைமையின் ஆணையை மீறி செயல்படக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்காங்க. கலைத்துறையினர்களுக்கு வெளிநாடு புது நிறுவனங்கள் உங்களுக்கு வாய்ப்பளிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாணவர்களுக்கு மற்றவர்களை அனுசரித்து செல்வதுதான் நல்லது அப்படின்னு குறிப்பாகவே சொல்லியிருக்காங்க. கல்வியில ஒரு விதமான திருப்தி நிலை உண்டாகும்.
இந்த நேரம் தனுசு ராசினியர்களுக்கு எல்லா வகையிலுமே பார்க்கும் பொழுது நிறைய அற்புதங்கள் யோகங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாற்றத்தை பெற்று கொடுத்திருக்கு. ஸோ இந்த கிரகங்களுடைய மாற்றம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றமாக அமைந்திருக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாங்க. தனுசு ராசியில மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு பார்க்கும் பொழுது இந்த கிரகங்களுடைய மாற்றம் உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு என்பதை பார்க்கும் பொழுது மனதில் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். துணிச்சலாக எதிலுமே ஈடுபடக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. அதாவது ஒரு விஷயத்த நீங்க செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா துணிச்சலாவே அதை செய்து முடிப்பீங்க. சந்திரனுடைய சஞ்சாரம் உங்களது எண்ணப்படியே எதையுமே செய்து முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சந்திரனுடைய சஞ்சாரத்தால் உங்களுக்கு எந்தவித பாதிப்பான விளைவு கிடையாதுங்க. மற்றவர்களின் பிரச்சனைகளுக்கு இந்த காலகட்டம் தீர்வு காண்பதில் உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் அப்படின்னு குறிப்பாகவே சொல்லியிருக்காங்க. கௌரவம் அந்தஸ்து உயர்ந்திடும், வீண் செலவுகள் உண்டாகலாம். ஸோ மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு ஒரு வகையில நன்மை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக தனுசு ராசில பூரடாம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு பார்க்கும் பொழுது இந்த கிரகங்களுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய தொழில் விரிவாக்கம் செய்யும் முயற்சியில் நீங்கள் கண்டிப்பாக ஈடுபட முயற்சியை செய்யாமல் இருந்தீங்கன்னா இனி நீங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தொழில் வியாபாரத்திற்கு எதை வேண்டுமானாலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம். எதையுமே தள்ளி போடாதீங்க. அதற்கு தேவையான பண உதவியும் உங்களுக்கு தகுந்த நேரத்தில் வந்து சேரும். ஆனால் போட்டிகள் பற்றிய கவலை உங்களுக்கு தோன்றலாம். தொழிலை விரிவாக்கம் செய்யும் போது அதுல ஒரு விதமான பயம் உங்களுக்கு ஏற்படும். அதுல ஏதாவது போட்டிகள் வருமா, ஏதாவது பிரச்சனைகள் வருமா, இந்த மாதிரி பயங்களும் உங்களுக்கு ஏற்படும். ஸோ எதையுமே கவலைப்படாமல் செய்து நீங்க சமாளித்து முயலக்கூடிய வாய்ப்பை மட்டுமே யோசிக்கணும். அடுத்ததாக தனுசு ராசியில உத்திராடம் 1ஆம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு உத்தியோகத்தில் பார்க்கும் பொழுது உங்களுடைய திறமையால் அலுவலக பணியை சிறப்பாக நீங்க செய்வீங்க அப்படின்னு குறிப்பாகவே சொல்லி இருக்காங்க. புதிய தொடர்புகள் மகிழ்ச்சியை தருவதாக உங்களுக்கு அமையலாம். குடும்பத்தில் சுப காரியங்கள் நடைபெறும். இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுப காரியம் சார்ந்த விஷயத்துல ஏதாவது ஒரு வகையில தடங்கள் நடந்திருக்கலாம். ஆனா இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு பலனை பெற்று கொடுக்கக்கூடிய காலகட்டம். மனைவி குழந்தைகளுடன் சந்தோஷமாக பொழுதுவரை செலவு செய்வீங்க. ஆன்மீக பணிகளில் உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகலாம். ஸோ இந்த நேரம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நேரமாக அமைந்திருக்கு. இந்த காலகட்டம் பொதுவாகவே தனுசு ராசினியர்கள் என்ன மாதிரி பரிகாரங்களை செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குருவிற்கு சாமந்தி மலரை சமர்ப்பித்து வியாழக்கிழமையில நீங்கள் வழிபட்டு வணங்கி வந்தீங்கன்னா எல்லா நன்மைகளும் உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் தனுசு ராசினியர்களுக்கு ஜூலை 20ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் கிரக மாற்றத்தால் என்னென்ன மாற்றங்கள் நடக்கப் போகிறது என்பதை விரிவாக பார்த்து தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.